செங்கல்பட்டு அருகே சுவற்றில் இருந்த நம்ம தளபதியோட படத்து மேல யாரோ ஒரு பெண் பிளாக் பெயிண்ட வச்சு நம்ம தளபதியோடைய படத்து மேல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஸோ அதோடைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆனா அது மட்டும் இல்லாம பெயிண்ட் அடிச்ச அந்த பெண் மீதும் கூடுவஞ்சேரி காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்திருக்காங்க. அண்ட் உண்மை சொல்ல போனா நம்ம தளபதி அரசியலுக்கு வந்தது எல்லா கட்சிக்கும் பயத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு இதுல இருந்து நல்லாவே தெரியுது. ஏன்னா ஒரு கட்சியில இருக்க ஒரு பெண் தான், அதுவும் கட்சியுடைய பின்பலத்துல இருந்து தான் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது இந்த வீடியோவை பார்க்கும்போது. அதுவும் டிஎம்கே ஆர் பிஜேபியில இருந்து தான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ஏன்னா ரீசென்ட் டேஸ்ல நம்ம தளபதி இந்த 2 கட்சிகள தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு அதிகமா. தென் சினிமாவிலேயே இந்த மனுஷன் இதெல்லாம் கண்டுக்க மாட்டாரு. அரசியல்னு வந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் கண்டுப்பாரா? இதோட ஆழம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருப்பாரு. அண்ட் இது மாதிரி பண்றது மூலியமா ஒரு யூஸும் இல்ல. ஆப்போசிட் கட்சிகள் மேல ஒரு தப்பான அபிப்பிராயம் தான் தோணும் மக்களுக்கு. ஸோ அது கூட தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க ஆளுங்கட்சியோ அண்ட் பிஜேபியோ. தென் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவில் இருக்கிறது பெண்ணா அல்லது ஆணான்னு சரியாவே தெரியல. ஸோ அதை நெக்ஸ்ட் டைம் சரி பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா தளபதிக்கு இது ஒரு சின்ன ப்ரொமோஷனா இருக்கும். அண்ட் ஃபைனலா இந்த நியூஸ் பத்தின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரியே தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.